வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நடந்து முடிந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான வேக்கன்சி நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேக்கன்சி தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும், நெக்ஸ்ட்டு மெயில் அண்ட் ஃபீமேலுக்கு எவ்வளோ வேக்கன்சி நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டோட்டலாக இந்தியாவுக்கு எவ்வளோ வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் கரண்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எதுவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோரில் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை ஜாப் அலாட் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் கரண்டில் இருக்கிற ஜாப்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ வேக்கன்சி நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 1500 ப்ளஸ் வேக்கன்சி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெயிலுக்கு 41,467 வேக்கன்சி மெயிலுக்கும், ஃபீமேலுக்கு 5,150 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 46,617 வேக்கன்சி எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளில் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல் ஓவர் இந்தியாக்கான வேக்கன்சி. இதில் பிஎஸ்எஃப் டிபார்ட்மெண்ட்டில் மெயிலுக்கு 10,227 வேக்கன்சியும், சிஐஎஸ்எஃப்பில் 11,558 வேக்கன்சியும், சிஏபிஎஃப்பில் 9,301 வேக்கன்சியும், எஸ்எஸ்பியில் 1,884 வேக்கன்சியும், ஐடிபிபியில் 5,327 வேக்கன்சி, ஏஆரில் 2,948 வேக்கன்சி, எஸ்எஸ்எஃப்பில் 222 வேக்கன்சி, என்சிபியில் வேக்கன்சி நமக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணலை. டோட்டலாக 41,467 வேக்கன்சி மெயிலுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நீங்கள் எஸ்சி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6,032 வேக்கன்சி, எஸ்டியில் 4,318 வேக்கன்சி, ஓபிசியில் 8,712 வேக்கன்சி, இடபிள்யூஎஸில் 5,040 வேக்கன்சி, யூஆர் அதாவது யூஆர் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 17,365 வேக்கன்சி. டோட்டலாக 41,467 வேக்கன்சி மெயிலுக்கு எஸ்எஸ்சி ஜிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நீங்கள் ஃபீமேலுக்கு செக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எஃப்பில் 1,849 வேக்கன்சி, சிஐஎஸ்எஃப்பில் 2,074 வேக்கன்சி, சிஆர்பிஎஃப்பில் 109 வேக்கன்சி, எஸ்எஸ்பியில் 42 வேக்கன்சி, ஐடிபிபியில் 960 வேக்கன்சி, ஏஆரில் 42 வேக்கன்சி, எஸ்எஸ்எஃப்பில் 74 வேக்கன்சி, என்சிபி வேக்கன்சி கிடையாது. டோட்டலாக 5,150 வேக்கன்சி ஃபீமேலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே எந்தெந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்சி கேட்டகரியில் 764 வேக்கன்சி, எஸ்டி கேட்டகரியில் 476 வேக்கன்சி, ஓபிசி 1,087 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ் 592 வேக்கன்சி, யூஆரில் 2,231 வேக்கன்சி. டோட்டலாக 5,150 வேக்கன்சி ஃபீமேலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போது ரிலீஸ் பண்ண வேக்கன்சியோட டீட்டெயில்ஸ். டோட்டல் வேக்கன்சி 46,617 வேக்கன்சி. இதில் தமிழ்நாட்டுக்கான வேக்கன்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வேறு ஸ்டேட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் இந்த நோட்ஸுக்கான லிங்க் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டுக்கான வேக்கன்சியை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கான வேக்கன்சி மெயில் அண்ட் ஃபீமேலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கீழே இருக்க லிங்க் எரர் காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஃபீஷியல் வெப்சைட் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அதில் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்களேன். 13/6/2024 449 கேபியோட இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த வேக்கன்சி அஃபீஷியலாக தான்
இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காண்டி உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் எஸ்எஸ்சிக்கான அஃபிஷியல் வெப்சைட்லேயே உங்களுக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒரு அஃபிஷியலான லிங்க். இப்போ வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளில் மெயிலுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1345 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது வந்து மெயிலுக்கான வேக்கன்சி, ஃபீமெயில் கிடையாது, இது மெயிலுக்கான வேக்கன்சி. பிஎஃப்எஃப்ல வந்து 352 வேக்கன்சி, சிஐஎஸ்எஃப்ல வந்து 366 வேக்கன்சி, சிஆர்பிஎஃப்ல வந்து 301 வேக்கன்சி, எஸ்எஸ்பியில் வந்து 71 வேக்கன்சி, ஐடிபிபியில் வந்து 171 வேக்கன்சி, ஏஆரில் வந்து 94 வேக்கன்சி, டோட்டலாக 1345 வேக்கன்சி வந்து மெயிலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் வந்து எந்த கேட்டகரி, அதாவது எஸ்சி எஸ்டியா, ஓபிசியா, இடபிள்யூஎஸ்ஸா அல்லது நீங்கள் வந்து யூஆரில் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எஸ்சிக்கு வந்து டோட்டலாக 223 வேக்கன்சியும், எஸ்டிக்கு வந்து 12 வேக்கன்சியும், ஓபிசிக்கு 314 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 293 வேக்கன்சி, யூஆருக்கு வந்து 503 வேக்கன்சி, டோட்டலாக 1345 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயிலுக்கான வேக்கன்சி இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து ஃபீமெயிலுக்கான வேக்கன்சியை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஃபீமெயிலுக்கு வந்து டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 181 வேக்கன்சி வந்து ஃபீமெயிலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிஎஸ்எஃப்ல வந்து 65 வேக்கன்சி, சிஐஎஸ்எஃப்ல வந்து 67 வேக்கன்சி, சிஆர்பிஎஃப்ல வந்து 5 வேக்கன்சி, எஸ்எஸ்பியில் வந்து 8 வேக்கன்சி, ஐடிபிபியில் வந்து 34 வேக்கன்சி, ஏஆரில் வந்து 2 வேக்கன்சி, டோட்டலாக 181 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் வந்து கேட்டகரி அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து 36 வேக்கன்சி, எஸ்சிக்கு வந்து 36 வேக்கன்சி, எஸ்டிக்கு வந்து வேக்கன்சி வந்து கிடையாது, ஓபிசிக்கு வந்து 40 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 38, ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா 67 வேக்கன்சி, டோட்டலாக 141 வேக்கன்சி வந்து மெயிலுக்கான வேக்கன்சி வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்கிற அஃபிஷியல் வேக்கன்சிக்கான டீட்டெயில்ஸ். இந்த வேக்கன்சியில் வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கான பதில் வந்து நம்ம கண்டிப்பான முறையில் கொடுப்போம். இப்போ வந்து 46,000 வேக்கன்சி வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டுக்கான வேக்கன்சி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இப்போ வந்து கால்குலேட் பண்ணி எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபீமேல் அண்ட் மெயிலுக்கான வேக்கன்சியும் நான் உங்களுக்கு வந்து பிரித்து காட்டிட்டேன். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து பிரித்து காட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் இயருக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த இயர் 2024க்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுக்கான எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் வந்து தள்ளி போகிறதுக்கு முதல் காரணம் வந்து எலெக்ஷன் வந்து இருந்துச்சு. இப்போ எலெக்ஷனுக்கான ரிசல்ட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஏன் வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்பிஎஃப்க்கு வந்து ரிசல்ட் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான பிசிக்கல் வந்து நடந்து முடிஞ்ச பிறகு தான் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான பிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னே ஒரு மந்த்துக்கு, அதாவது 1 மந்த்துக்கு முன்னே வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணலாம் ரிசல்ட்டை. இப்போ வந்து சிஆர்பிஎஃப்க்கான பிஇடி டெஸ்ட் வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப்ல இருந்து பிஇடி டெஸ்ட்டுக்கான அனைத்து இன்ஃபர்மேஷனுமே ஐடிபிபிக்கு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐடிபிபி வந்து என்ன செக்ஷனில் வந்து இந்த பிஇடி டெஸ்ட்டை வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் அடிப்படையில் வந்து நடத்துகிறாங்க. இந்த ஜிபிஎஸ் அடிப்படையில் நடத்துகிறதுனால எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் ஜிபிஎஸ் அடிப்படையில் கண்டிப்பான முறையில் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வராது. எல்லாருமே அந்த டைமுக்குள்ளே ஓடிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடலாம். இந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கு ஜிபிஎஸ் மூலமாக நீங்கள் வந்து ரன்னிங் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இப்போ வந்து ஒரு பேஜில் வந்து 200 பேரை ஓட விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 200வது ஆளாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கான 50 ஒரு 60 மீட்டருக்கு தள்ளி தான் நீங்கள் வந்து நின்றுக்கிட்டு இருப்பீங்க.
நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நபரை கடக்கிறதுக்கும் உங்களுக்கான தொலைவு வந்து அதிகமாக இருக்கும். அதுவே நீங்கள் ஜிபிஎஸ் அடிப்படையில் ஓடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டார்ட் ஜிபிஎஸ் ஒன்று, ஸ்டாப் ஜிபிஎஸ் ஒன்று, இந்த 2 கண்டக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த பார்டர் லைனை கிராஸ் பண்ண உடனே அந்த ஜிபிஎஸ் வந்து ஆன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான 5 கிலோமீட்டர் ரன்னிங்கை முடித்த உடனே உங்களுக்கான ஜிபிஎஸ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். எத்தனை செகண்டில் வந்து நீங்கள் ஓடி இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து அந்த ஜிபிஎஸ் வந்து நமக்கு வந்து காட்டி கொடுத்துரும். இதுதான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் 2 மந்த் ஆச்சு உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். 2 மந்த் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜூன் மந்த் வந்து லாஸ்ட்டில் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட்டில் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து நடந்துடும். வேக்கன்சி இந்த இயர்க்கான வேக்கன்சி வந்து இப்போ நடந்து முடிகிற எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளில் எவ்வளோ பேர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, வித் இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து நமக்கு வந்து கிளியர் ஆகுது, இன்னும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதே அடிப்படையிலையும், நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ வேக்கன்சி இப்போதைக்கு ஃபுல் பண்ணாமல் இருக்குது, அதாவது நெக்ஸ்ட் இயர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறவங்க வந்து நமக்கு வந்து இருப்பாங்க, அவங்களுடைய வேக்கன்சியும் ப்ளஸ் பண்ணி நமக்கு இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த இயர் லாஸ்ட்டில் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போன மந்த்து எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கணும், அவங்களுடைய ஆனுவல் பிளான் படி வந்திருக்கணும். அது வந்து நமக்கு வந்து இன்னும் கொடுக்கல. இந்த மாதம் வந்து 11ஆம் தேதி வந்து சிஜிஎலுக்கான நோட்டிஃபிகேஷனுமே ரிலீஸ் பண்ணியிருக்கணும், அதுவும் ரிலீஸ் பண்ணலை. இந்த 2 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கான கட் ஆஃப் வந்து நம்ம வந்து வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இது வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்ன வந்து நம்ம கொடுத்த கட் ஆஃப். அந்த கட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எப்படி எழுதியிருக்கீங்க அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து அந்த கட் ஆஃப் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால கட் ஆஃப் வந்து கண்டிப்பான முறையில் குறையும். நீங்கள் வந்து இப்போ வந்து பிஇடி டெஸ்ட் வந்து தயாராகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து இப்போ தயாராக ஆரம்பித்தாலுமே இன்னும் 2 மந்தில் வந்து நீங்கள் 5 கிலோமீட்டர் வந்து கண்டிப்பான முறையில் 24 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து கடந்துருவீங்க. எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான கட் ஆஃப் வந்து இப்போ வந்து குறைஞ்சிருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரலாம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.